நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக கடலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிலம் வழங்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். கடலூர் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பட்டை நாமம் அணிந்து மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவில் இடத்தின் அளவு, அமைவிடம் போன்ற தகவல்கள் முறையாக இல்லை என குற்றம் சாட்டினர். இந்த போராட்டம் உட்பட மாற்றுத்திறனாளிகள் நடத்திய அனைத்து போராட்டங்களையும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்டது. இதன் எதிரொலியாக தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்குவதற்கான இடத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றதோடு பட்டா வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தி வெளியிட்ட நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக இலவச மனப்பட்டா கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 145 பேருக்கு கேட்டிருந்தோம். அதில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 117 பேருக்கு கொடுக்கறதாக ஒப்புக்கொண்டு அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டாட்சியர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பட்டா கொடுத்தாங்க. அது அப்படியே காற்றோடு போய்விட்டது. பல கட்ட போராட்டங்கள், இந்த போராட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய நியூஸ் 7 சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டங்களையும் வெளில கொண்டு வந்தது நியூஸ் 7 சேனல். அந்த வகையில் ரொம்ப போராடி கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று பெரிய லெவலில் ஒரு பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நானும், மாவட்ட செயலாளராகிய நானும் கலந்து கொண்டு அவங்களுக்கு முழு ஒத்துழைப்போடு கடந்த 4-5 ஆண்டுகளாக அவர்களுடன் போராடி கொண்டிருக்கிறேன். அதன் முத்தாய்ப்பாக சென்ற வாரம் ஒரு பெரிய லெவலில் நியூஸ் 7 சேனல் என்பது அது ஒளிபரப்பி அது மேல்தட்டு வரைக்கும் போய் கேட்கப்பட்டு உடனடியாக செவ்வாய்க்கிழமை போராட்டம் பண்ணோம். வெள்ளிக்கிழமை அழைச்சின்னு போயிட்டு இடத்தெல்லாம் காமிச்சிட்டாங்க. இடத்த காமிச்சு இந்த இடம் தான் அப்படின்ட்டு அதையெல்லாம் பராமரிப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற திங்கட்கிழமை அனைவருக்கும் 117 பேருக்கும் ஆன்லைன் பட்டா கொடுப்பதென்று கோட்டாட்சியர் அவர்கள் உறுதிமொழி அளித்துள்ளார்கள். இதற்கெல்லாம் ஒரு காரணம், எங்களுடைய போராட்டம் வெற்றி பெற காரணமாக இருந்த நியூஸ் 7 சேனலுக்கு எங்களுடைய நன்றிகள். இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோவில் ராஜகோபுரம் கட்டுமான பணிக்கு கால்